துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். சீனா சென்றிருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் போர் தொடர்பில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் அந்த நீரிணைக்கு அருகே புதிய தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பது இந்த பிரச்சனையை மேலும் இழுபறிக்கு உள்ளாக்குவதாக இருக்கின்றது. ஷி ஜின்பிங் மற்றும் ட்ரம்ப் இடையிலான சந்திப்பில் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும் எனவும் ஈரான் அணு ஆயுதங்களை பெற முடியாது என்றும் இரு தலைவர்களுக்கும் இடையே இணக்கம் எட்டப்பட்டதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு தெரிவித்திருந்தார். ஈரானுடன் சீனா நெருக்கமான உறவை கொண்டிருப்பதோடு ஈரான் எண்ணெயின் பிரதான கொள்வனவாளராகவும் சீனா இருக்கின்றது. பீஜிங்கில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன் ஹார்முஸ் நீரிணையை திறப்பதற்கு சீனா தன்னால் முடியுமான உதவியை செய்யும் என்று சொல்லியும் குறிப்பிட்டிருந்தார். அது சீனாவின் நலன் சார்ந்ததாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் அமெரிக்கா மற்றும் ஈரான் முன்வைக்கும் முன்மொழிவுகளை இருதரப்பும் பரஸ்பரம் நிராகரித்த நிலையில் தற்போது அமைதி பேச்சுவார்த்தைகளும் ஸ்தம்பித்திருக்கின்றன. 1.5 மாதத்திற்கு முன்னர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தொடுத்த போரை அடுத்து ஈரான் ஹார்முஸ் நீரிணையை முடக்கியது. இது எண்ணெய் விநியோகத்தில் சர்வதேச அளவில் பெரும் இடையூறை ஏற்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அமெரிக்கா கடந்த மாதம் ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்திய போதும் ஈரானிய துறைமுகங்கள் மீது முற்றுகையை செயல்படுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஆப்பிரிக்காவில் இருந்து ஐக்கிய அரபு ராச்சியத்தை நோக்கி பயணித்த இந்திய சரக்கு கப்பல் ஒன்று ஓமான் கடற்கரைக்கு அப்பால் இருக்கின்ற கடற்பகுதியில் வைத்து நேற்று மூழ்கடிக்கப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலை இந்தியா கண்டித்திருப்பதோடு கப்பலில் இருந்த 14 பணியாளர்களும் ஓமானிய கடலோர காவல் படையால் மீட்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த கப்பல் மீது ஏவுகணை அல்லது ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக பிரிட்டனின் கடல்சார் ஆலோசனை நிறுவனம் ஒன்று தெரிவித்தும் இருந்தது. மறுபுறம் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் புஜைரா துறைமுக கரையோரத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த ஒரு கப்பலில் அனுமதியற்ற நபர்கள் வியாழக்கிழமை ஏறியதாகவும் அந்த கப்பலை ஈரான் நோக்கி இயக்கி செலுத்துவதாகவும் பிரிட்டனின் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமான UKMDO தெரிவித்திருந்தது. ஹார்முஸ் நீரிணையில் வெளிப்புறமாக அமைந்திருந்த ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஒரே எண்ணெய் துறைமுகமாக புஜைரா இருப்பதோடு அதன் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இதன் மூலம் சில எண்ணெய் ஏற்றுமதிகள் அந்த நீரிணையை கடந்து செல்லாமல் நேரடியாக சந்தைகளுக்கு சென்றடைய முடிகிறது. கடந்த வாரம் ஈரான் வெளியிட்ட தங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக கூறப்பட்ட கடற்பரப்புகளின் விரிவுபடுத்தப்பட்ட வரைபடத்தில் அந்த கடலோர பகுதியும் சேர்க்கப்பட்டிருந்தது. ஈரான் தன்னுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சில கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணை ஊடாக பயணிப்பதற்கு அனுமதித்து வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஜப்பானிய கப்பலொன்று கடந்த புதன்கிழமை இந்த நீரிணையை கடந்து சென்றதோடு ஈரானிய ஜனாதிபதியிடம் உதவி கோரியதை அடுத்தே அந்த கப்பலால் பயணிக்க முடிந்தது என்று ஜப்பான் பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். சில சீன கப்பல்கள் நீரிணையை கடப்பதற்கு உடன்பாடு எட்டப்பட்டதாக ஈரானின் குறிப்பிட்டதொரு செய்தி நிறுவனம் தெரிவித்திருந்தது. தொடர்ச்சியாக கடந்த புதன் மாலை தொடக்கம் இந்த நீரிணை ஊடாக 30 கப்பல்கள் பயணித்ததாக ஈரானின் புரட்சி காவல் படை தெரிவித்தும் இருந்தது. எனினும் போருக்கு முன்னர் இந்த நீரிணையை நாளொன்றுக்கு சுமார் 140 கப்பல்கள் கடந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்படி இவையொருபுறம் இருக்க வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னுக்கு ஏதாவது நேர்ந்தால் எதிரி நாடுகள் மீது தானாகவே அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும் என்று அந்த நாடு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது வடகொரியாவின் டெட் ஹேண்ட் என்றழைக்கப்படுகின்றது. கடந்த 1980களில் சோவியத் யூனியன் டெட் ஹேண்ட் என்ற அணு ஆயுத கட்டளை அமைப்பை உருவாக்கியது. எதிரி நாடுகளின் அணு ஆயுத தாக்குதலால் ரஷ்யா அழிந்து அதன் தலைவர்கள் உயிரிழந்தால்
டெட் ஹேண்ட் தானாக செயல்பட்டு எதிரி நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல்களை நடத்தும். இந்த டெட் ஹேண்ட் அணு ஆயுத கட்டளை அமைப்பை தற்போதைய ரஷ்ய அரசு நவீன தொழில்நுட்பத்துடன் புதுப்பித்து வைத்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதே பாணியில் வடகொரியாவும் டெட் ஹேண்ட் அமைப்பை உருவாக்கி இருக்கின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இது குறித்து சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் கூறியதாவது, அதாவது வடகொரியாவின் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதன்படி பாதுகாப்பு சார்ந்த சட்டங்களிலும் பல்வேறு திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரஷ்யாவை பின்பற்றி வடகொரியாவிலும் டெட் ஹேண்ட் அணு ஆயுத கட்டளை அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எதிரி நாடுகளின் தாக்குதலில் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னுக்கு ஏதாவது நேர்ந்தால் டெட் ஹேண்ட் அமைப்பு தானாக செயல்பட்டு எதிரி நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல்கள் நடத்தப்படும். அமெரிக்கா ஈரான் போர், வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ சிறைப்பிடிக்கப்பட்டது ஆகியவற்றை கருத்தில் கொண்டு டெட் ஹேண்ட் அமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக வடகொரியா விளக்கம் அளித்திருக்கின்றது. இது மிகவும் ஆபத்தானது. ஒருவேளை ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் டெட் ஹேண்ட் அமைப்பால் தென்கொரியாவுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். வடகொரியாவின் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் ஹவாசாங் ரக ஏவுகணைகள் சுமார் 15,000 கிலோமீட்டர் தொலைவு சீறி பாயக்கூடியவை என்று கூறப்படுகிறது. இதனால் வெகு தொலைவில் இருக்கின்ற அமெரிக்காவின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படும். இவ்வாறு சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இவை இருக்க அமெரிக்க சீன உறவை உலகின் மிக முக்கியமான உறவாக பாராட்டிய சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் நாம் இதை செயல்பட வைக்க வேண்டும், ஒருபோதும் சீர்குலைத்துவிடக் கூடாது என்று தெரிவித்திருக்கின்றார். அதாவது சீனாவுக்கு 2 நாட்கள் விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி ட்ரம்ப் சீன ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்த பேச்சுவார்த்தையின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். பெய்ஜிங்கில் ட்ரம்புக்கு கோலாகலமான செங்கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது. அவர் தொடர்ந்து முறையாற்றியதாவது, சீன அமெரிக்க உறவுகளில் மிக முக்கியமான பிரச்சினை தாய்வான் என்றும் அது தவறாக கையாளப்பட்டால் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கிவிடக்கூடும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த பேச்சுவார்த்தையின் போது எண்ணெய் வர்த்தகத்திற்கு இன்றியமையாத ஒரு முக்கிய புள்ளியான ஹார்முஸ் நீரிணை திறந்தே இருக்க வேண்டும் என்பதை இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார். ட்ரம்ப் சீனாவுக்கு விஜயம் செய்திருந்த சூழலில் மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்து பாரசீக வளைகுடாவில் 2 மில்லியன் பீப்பா எண்ணெயை ஏற்றியிருந்த சீனாவின் பதிவு செய்யப்பட்ட ஒரு பெரிய எண்ணெய் கப்பலை ஈரான் கடந்து செல்ல அனுமதித்திருக்கிறது. இது சீன ஈரான் நட்புறவின் வெளிப்பாடு என்று அதிகாரிகள் தெரிவித்தும் இருக்கிறார்கள். சீன ஜனாதிபதிக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் சாதகமான போக்கை காட்டியிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. ட்ரம்ப் தன்னுடைய சகாவை நண்பர் என்றும் அழைத்ததோடு இரு தலைவர்களும் ஒரு புதிய ஆக்கப்பூர்வமான மூலோபாய நிலையான உறவை நிறுவ ஒப்புக்கொண்டதாக சீன வெளியுறவு அமைச்சு தெரிவித்தும் இருக்கிறது. இதேவேளை வெள்ளை மாளிகைக்கு மீண்டும் வருகை தருமாறு சீன ஜனாதிபதிக்கு அமெரிக்க ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருக்கின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. வாஷிங்டனில் நடைபெற இருக்கிற அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அடுத்த உச்சி மாநாட்டிற்கான திகதியாக செப்டம்பர் 24ஆம் திகதி என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். இந்த விஜயத்தில் இணைந்து கொள்ளுமாறு சீனாவின் முதல் பெண்மணி பெங் லியுவானுக்கும் ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இனிமேல் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.